அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி ராதிகா ஹாஸ்பிட்டல் போகிறதுனால, ராதிகா நீ தனியாக போக வேண்டாம், நான் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ராதிகா அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் இங்கே இருங்க, இல்லைனா இல்லாமல் கூட போயிடுங்க, எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபிக்கிட்ட ஒரு கேவலமான பதிலை சொல்லிட்டு நம்ம ராதிகா கிளம்பி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்த கையோடு நம்ம கோபி ஒரு பக்கம், என்னாச்சு ராதிகா, டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவை கேட்க ராதிகா எந்த ஆன்சருமே பண்ணாமல் போயிடுறாங்க. உடனே அவங்க மாமியாரை கேட்குறாங்க, நம்ம கோபி அத்தை என்ன ஆச்சு, என்ன விஷயம், டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராதிகா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, தேவையில்லாத நினச்சி வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இங்கே நடக்க என்ன வாய்ப்பு இருக்குது, எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் வந்துக்கிட்டே இருக்குல்ல, நீங்கள் எப்போவுமே உங்கள் அம்மாவை பற்றி மட்டும் நினச்சி கவலைப்பட்டுருங்க, மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த விஷயத்தை பற்றி தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்வி விட்டு தேவையில்லாத பதிலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கோபி கோவப்பட்டு நம்ம கமலா கிட்ட பேசுகிறாங்க. அத்தை போதும் அத்தை, வார்த்தையை அளந்து பேசுங்க, எனி டைம் நீங்கள் ஏன் என் அம்மாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்ல உடனே ராதிகா வந்து சத்தம் போடுறாங்க. என்ன கோபி, ஏன் என் அம்மாவை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, உன் அம்மா பண்ணது தப்பில்ல, என் அம்மா அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், இது மட்டும் இல்லை இன்னும் அதிகமாக கூட பேசுவாங்க, ஏன்னா வலியும் வேதனையும் அந்த அளவுக்கு இருக்குல்ல, எனக்குன்னு சப்போர்ட் பண்ண என் அம்மா மட்டும்தானே இருப்பாங்க, அப்போ என் அம்மா பேசுறதுல எந்த தப்புமே இல்லை, இதுக்கு மேலே பேசினாலும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் இங்கே இருங்க, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க, நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அது உங்களோட விருப்பம், நாங்கள் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால் வருத்தப்பட்ட கோபி திரும்பவும் பார்க்கு போயிட்டு குடிச்சிட்டு அங்கே பெரிய ரகலையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக அங்கே வந்து நம்ம செலியனும் எழிலும் இதை பார்த்துறாங்க. பார்த்த உடனே நம்ம செலியன் என்ன பண்ணாங்க, டே இது அப்பாட எழில் வா, அப்பா பாரு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலை கூட்டிகிட்டு போய் செலியனை அவருக்கு தடுத்து நிறுத்துறாரு. உடனே கோபி வந்து என்ன செலியா, நீ தாண்டா கரெக்டான பிள்ளை அப்படிங்கிற மாதிரி செலியன் பக்கம் சாயே நிற்க கூட தெம்பில்லாரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் சொன்னதுனால காருக்குள்ளே வம்படியாக ஏற்றிடுறாங்க. உடனே எழில் வந்து இங்கே பாரு, அந்த ஆள் காருக்குள்ளே ஏற்றுனதே பெரிய விஷயம், அவர் பக்கத்துலலாம் உட்காந்து என்னால் கூடலாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.